ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, ஜாருக்கு நான் அஞ்ச வேண்டும். அவரே என் உயிருக்கு அடைக்கலம், ஜார் முன் நான் அஞ்சி நடுங்க வேண்டும். என் பகைவர்கள் என்னை தாக்கும் போது அவர்களே இடறி விழுந்தார்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சொரங்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே இறை தந்தைக்கு பலி ஒப்புக்கொடு சபிக்க ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பல்வேறு விதமான கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள் அனைத்தும் இறைவனுடைய அருளால் நீங்க இறையாவின் வல்லமையை இந்த பலி வழியாக மன்றாடுவோம். இன்றைய நாளில் நாங்கள் செய்ய இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய அத்துணையை வேண்டி இந்த பலியிலே சிறப்பாக நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய இந்த பலியிலே பிறந்த தினங்களை கொண்டாடுகின்ற ரமணன் ரக்ஷணன் 8வது வயதை கொண்டாடுகின்றார். கிறிஸ்துராசா மரியதாசன் ஆகியோருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இறைவனுக்கு அளித்த வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தொடர்ந்து மரங்களாலும் நிறங்களாலும் நிரப்பி ஒரு நிறைவான வாழ்வுக்குள்ளே, மகிழ்ச்சியான நம்பிக்கை வாழ்வுக்குள்ளே அழைத்து செல்ல இவர்களுக்கு ஆசபிப்போம். நன்றி பலிகளை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நிக்சன் பவளராணி தன்னுடைய 36வது வருட திருமண நாள் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இவர்களுக்கு ஆசபிப்போம். நற்கருணை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி ஒப்புக் கொடுக்கிறார்கள். பெர்மினஸ் ஆண்டனி நியூமன் பிறந்த நாளுக்கு நன்றி கூறுகிறார்.
காணிக்கை மாதாவிற்கும் நற்கருணை ஆண்டவருக்கும் நன்றி கூறி நன்றி பலிகள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். வேண்டுதல் பலியாக விசா கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் வேண்டுதல் பலி ஒப்புக் கொடுக்கிறார். இன்னொருவர் படிப்பிற்காகவும் மன்றாடுகின்றார். இவர்களுக்காக செபிப்போம். இறந்தவர்களை நினைவு கூறுவோம். மனுவல் லெபான்சியஸ், ஜேசீலன், வியாட்ரிஸ், சந்தியோகு மெத்தியூஸ், ரெஜினோல்டு, சூசை செபஸ்தியான், சூசை திரேசம்மா, மிக்கேல் ராசா, சிங்கராயர் குலேந்திரன், சிங்கராயர் பொன்னுக்கண்டு, துரைமணி துரைரட்டினம், பிரான்சிஸ்கம்மா, செல்வரட்டினம், பிராமணதி, ராயு தனுசன், சூசை செபஸ்டியன், சூசை திரேசம்மா, மிக்கேல் ராசா, மிக்கேல் ரவி, தாசிசியஸ் ரீகன், டொமினிக் மெத்யூ சலேட்டம்மா, சிங்கராயர் அக்னேஸ், கிரகரி பிலிப் பெர்மினஸ், ரஸ்தியாம்பிள்ளை மரியதாஸ், ஆசீர்வாதம் அந்தோணி பிள்ளை, ஆசீர்வாதம் ரோமான் யோசேப்பின் ஆகிய அடியவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த பலியிலே செபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட வந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவ நிலைகள், குறைகள், குற்றங்களுக்காக மனம் பெருந்துவோம். இறைவன் இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டி இந்த கல்வாரி பலியிலே தகுதியோடு இணைந்து கொள்ள மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான பொழுது மெரியாளையும் வாழ்ந்துதற் புனிதரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எலியா செபித்தார், வானம் பொழிந்தது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானம் அருந்த சென்றவுடன் எலியா கார்மேல் மலையின் உச்சிக்கு ஏறிச் சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கிடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெருமழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரையாக, உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது.
உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தை நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது. அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர். அதன் படைசால்களில் தண்ணி நிறைந்தோடச் செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்கினீர். அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். உம்முடைய வழிகள் எல்லாம் வளங்கொழிக்கின்றன. பால்நெத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் ஒருவர் மற்றவர் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 ஆக. தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். அக்காலத்தில் இயேசு தம் சுடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு மோயிசனூடாக கடவுள் கட்டளைகளை சீனாய் மலையிலே வழங்குகிறார். இறைவன் வழங்கிய இந்த கட்டளைகள் மனித வாழ்வினுடைய புறவய பகுதிகளை சீர்படுத்துவதாக இருக்கிறது. ஆனால் இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பகுதியை இந்த கட்டளைகள் மூலமாக சிறப்பானதாக செய்தார்கள், கடைபிடித்தார்கள், ஒழுங்குபடுத்தினார்கள். இந்த வழி கட்டளைகளை கடைபிடிப்பது மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டார்கள். அதனால் அவருடைய வெளிப்புற வாழ்வு சிறப்பானதாக இருந்தது. ஆனால் அவருடைய அகவாழ்வு வெளிப்புற வாழ்வுக்கு தொடர்பில்லாமல் இருந்தது என்பதை உணர்ந்த இயேசு அவர்களுக்கு அகவாழ்வையும் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு அன்பு கட்டளை கொடுக்கிறார். அங்கேதான் நாங்கள் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற 8 பேறுகளை பார்க்கின்றோம். அகவாழ்வை நாங்கள் இப்படி ஒழுங்குபடுத்தலாம். இரக்கமுள்ளவர்களாக இருக்கலாம், கனிவுள்ளவர்களாக இருக்கலாம், நீதியை நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்கலாம் என்று சொல்லி அகவாழ்வையும் நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். எவ்வாறு புறவாழ்விலே நாங்கள் கட்டளைகள் மூலமாக ஒழுங்குபடுத்தி இருக்கிறோமோ அதைவிட மேலாக நாங்கள் எங்களுடைய அகவாழ்வை இன்னும் அதிகமாக ஒழுங்குபடுத்த வேண்டும். அவ்வாறு ஒழுங்குபடுத்துகிற பொழுதுதான் எவ்வாறு ஆண்டவர் இயேசு எங்களையெல்லாம் அன்பு செய்தாரோ அதை போன்று நாங்களும் சக மனிதர்களை அன்பு செய்ய முடியும் என்பதை இன்றைய இறைவார்த்தையினுடைய இறுதி பகுதிகள், நற்செய்தியினுடைய இறுதி பகுதிகளுக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம். சினம் கொள்ளுதல் என்பது அதிகமாக எங்கள் எல்லாருக்கும் இலகுவாக வந்துவிடக்கூடிய ஒன்று. நாங்களும் சினம் கொள்ளுகின்றோம். சினம் தன்னிலே தீமையானது அல்ல. ஆண்டவர் இயேசுவும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சினம் கொண்டிருக்கிறார். எருசலேம் தேவாலயத்தை அசுத்தப்படுத்தி வைத்திருக்கிற பொழுது, அதை தூய்மையாக்குகிற பொழுது அவர் சினம் கொண்டவராக இருந்தார். ஏரோதுவினுடைய வாழ்க்கை, அவருடைய நடவடிக்கைகளை கண்டு சினம் கொள்ளுகிறார். அவரை நரி என்று கூடி அந்த அரசனை பேசுகிறார். அவ்வாறு ஆண்டவர் இயேசுடைய வாழ்விலே சினம் இருந்திருக்கிறது. சினம் அரசினமாக இருக்க வேண்டும். சமூக நீதியை, பிறருடைய நன்மையை, பொது நன்மையை கருதியதாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வினுடைய தீமையான பக்கங்கள் அல்லது நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அவற்றை வெளிப்படுத்துகின்றதாக இந்த சினம் அமைந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு தண்ணீர் குவளையை எடுத்துக்கொண்டால், கிளாஸை எடுத்துக்கொண்டால் அதிலே நீரை ஊற்றி பார்த்தால் நீர் மேலே தெளிவானதாக இருக்கும். அடியிலே மண்கள் அல்லது தூசிகள் படிந்திருக்கிற பொழுது அதை கலக்கி விடுகிற பொழுது அது நீர் முழுவதும் அசுத்தமாகிறது. அதே போன்று எங்களுக்குள்ளே அடியிலே போய் அமர்ந்திருக்கின்ற இந்த தீமையான விடயங்கள் நாங்கள் சினம் கொள்ளுகிற பொழுது வெளிப்படுகிறது. சில வேளைகளில் அது தீமையான ஒரு சினமாக இருக்கும். அத்தகைய சினமுள்ளவோர்தான் இங்கே எரிநரக தீர்ப்புக்கும் இறைவனுடைய தண்டனைக்கும் உள்ளாவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே கூறுகிறார். எங்களுடைய வாழ்வினுடைய தீய பக்கங்கள், தீய அனுபவங்கள், நாங்கள் எங்களுடைய எண்ணங்கள் தீமையானதாக இருக்கிற பொழுது, மற்றவர் மீது சினம் கொள்ளுகிற பொழுது அவை ஒரு தீமையான கோபமாக மாறிவிடுகிறது, சினமாக மாறிவிடுகிறது.
நாங்கள் எங்களுக்குள்ளே கோபத்தை பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டும், அதை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீர்படுத்துகிற பொழுது நாங்கள் கொள்ளுகின்ற சினம் ஒரு அரசினமாக மாறும், மற்றவர்களையும் எங்களையும் தூய்மைப்படுத்துகின்ற சினமாக மாறும். அவ்வாறு ஆண்டவர் இயேசு சினம் கொண்டு தன்னையும் தன்னை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களையும் தூய்மைப்படுத்தினாரோ அதே போன்ற ஒரு அரசினத்தை நாங்கள் கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். உணர்வுகளை நாங்கள் இன்னும் ஆழமாக ஏற்றுக்கொண்டு அவற்றை நாங்கள் தூய்மைப்படுத்துகிற பொழுது நாங்கள் கொள்ளுகின்ற செலுத்துகின்ற அன்பு ஆண்டவர் இயேசு எங்கள் மீது செலுத்திய அன்புக்கு நிகராக மாறுகிறது. இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய அன்பு போலியான அன்பாக மாறும். நான் உங்களை அன்பு செய்தது போல என்ற விடயத்தை நாங்கள் கூற முடியாது. ஆண்டவர் இயேசுடைய அன்புக்கு ஈடாக அது அமையாது. பிரியமானவர்களே, எங்களுக்கு இன்று தரப்படுகின்ற இறைவார்த்தைகள் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் ஆழமாக சிந்தித்து சீர்படுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்வை தூய்மையானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அடுத்தடுத்தவர்களாக கருதுகின்ற சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு எங்களை அன்பு செய்வது போல மற்றவர்களை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும், அவர்களை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். சமூகத்திலே ஏற்படுகின்ற தீமைகள் அல்லது பொருத்தப்பாடில்லாத விடயங்களை பற்றி நாங்கள் சினம் கொள்ளுகிற பொழுது அது அரசினமாக அமைய வேண்டும். அதை தூய்மைப்படுத்துகின்ற வேலைகளை நாங்கள் செய்ய எவ்வாறு இறைவன் தந்த கட்டளைகள் புறவயத்திலே எங்களை தூய்மைப்படுத்துகின்றதோ அதே போன்று ஆண்டவர் இயேசுடைய அன்பு கட்டளைகள் எங்களை அகவயத்திலே தூய்மைப்படுத்துகிறது. அகத்தையும் புறத்தையும் தூய்மையாக்குகிற பொழுது நாங்கள் இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக மாற முடியும். இந்த சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு எங்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து இறைவனுக்கு ஏற்ற விதமாக மாற எங்களுடைய தேவைகளை வேண்டுதல்களை இறைவனை ஒப்படைத்து செபிப்போம். உலகின் ஒளியே இறைவா, உமது இறைவார்த்தை கேட்ப ஒருவர் ஒருவர் நட்புறவிலும் சுயலமற்ற சேவை மனப்பானுடன் வாழவும், உமது வார்த்தை கேட்ப மன்னித்து மன்னிப்பு பெறவும், ஒவ்வொருவருடைய உள்ளங்களை சரீரப்படுத்தி நல்ல எண்ணங்கள் தலை தூக்கவும் நல்வாழ்வு வாழவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்றுரைத்த இறைவா, திரு அவையின் திருத்தந்தை பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் மூவொரு கடவுளை போன்று ஒற்றுமையின் அடையாளமாகவும் சமத்துவத்தின் சங்கமமாகவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஞானத்தையும் புரிதலையும் பெற்று திரு அவை சிறப்புடன் திகழ தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஒரே கிறிஸ்தவ குடும்பமாகிய நாங்கள் எமக்கிடையான வேறுபாடுகள் மனஸ்தாபங்களை கடந்து இவ்வாரத்தில் அன்பிய குடும்பமாக இணைந்து அதன் பொருள்பட அப்பம் விடுதலிலும் நட்புறவிலும் செவிப்பதிலும் முன் உதாரணமாக சமூகமாக திகழ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியாமுடைய தனிப்பட்ட தேவலுக்காக மன்றாடுவோம். இன்றைய இந்த பலியிலே நாங்கள் பிறந்த தினங்களை நினைவு கூறுவதற்காக சபிக்கின்றோம். அவருடைய நல்வாழ்வுக்காக மன்றாடுவோம். இறைவிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து நம்முடைய ஆவியின் ஆற்றலங்களை சிறப்பாக வழிநடத்த செபிப்போம். தேவைகளுக்காக வேண்டுதல்கள் செய்கின்றோம். இறைவனுடைய அருட்கரமங்களோடு கூட பயணிக்க மன்றாடுவோம். இறந்தவர்களுக்காக மன்றாடுகின்றோம். இவர்களுக்கு இறைவன்
நிறைவான வாழ்வை இந்த உலகிலே கொடுத்திருந்தார். இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து கொண்டு இறைவனுடைய பெரும்பசன தானத்துக்குள்ளே நுழைகின்றவர்களுக்கு இறைவன் நித்திய வாழ்வின் பெரும்பத்தை அளிக்கும்படியாக மன்றாடுவோம். இன்னும் வாழும் தந்தையவா நம்பிக்கையோடும் பாதம் கொண்டு வருகின்ற அனைத்து வேண்டுதல்களையும் கனிவோடு செவிசாய்த்து எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் என்று ஆடுகின்றோம். ஆமென். விளைவும் எனது வாழ்வழிக்கும் ஆன்மூலமாக நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன், வாழ்வழிக்குமான காணிக்கை தர நான் தாழ்மையான மனத்தோடும் நொறுங்கி என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனமுள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தும் மனமுள்ளெழும் ஆசைகள் ஒவ்வொன்றும். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். ஒரு துளி நீராய் கலக்கின்றேன், அதை பயனுள்ள பலியாய் மாற்றிடுவாய். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், காணிக்கை தர நான் வருகின்றேன். உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, நாங்கள் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த காலை பலி எல்லாம் தந்தையாகிய கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் குணத்தில் அவியனத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்நிறஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்வடிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. நின்றங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகுமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிழந்தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஒன்றும் உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்றங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களார் ஜஸ்டின் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ் மற்றும் உலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் இறை தந்தையை பார்த்து துணிவோடு மன்றாடுவோம். உமது பெயர்
திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திருந்தும் எங்களை விடுவித்தங்கள். வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கணும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்து கலைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளும். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் இரத்தம் என்னை காத்து உத்திரவாளும்.
ஆண்டவரின் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளை எனக்கு துணைவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நீதிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் அவனியில் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம், குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம், காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.